புளிங்காய் வந்து இப்போ சீசனுங்க. இந்த சீசனில் புளியை வாங்கி தொப்பை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா வருஷத்துக்கு புளியை பற்றி நினைக்கவே வேண்டியது இல்லைங்க. விலை ஏறினாலும் சரி குறைஞ்சாலும் சரி பக்கெட்டில் போட்டு அமுத்தி வச்சுக்கலாம். நாங்கள் எப்போவுமே அப்படி தான் தொப்பையோட புளி வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக காய போட்டு தொப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். இதில் வந்து ஒத்தக்கொட்டை புளி இருக்குது, அது வாங்கினா கட்டுப்படி ஆகாது. இப்படி சொலையாக நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வாங்குகிற புளி வந்து ஒரு சொலையாக இருந்தால் வந்து உபரி வராதுங்க. இப்படி வந்து சரஞ்சரமாக இருக்கணும், 4-5 சொலை இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உபரி வரும், இல்லாட்டி கட்டுப்படி ஆகாது. நாங்கள் வந்து 2 மணு வாங்கிக்கிறோம். மணு வந்து 600 ஒரு மணுவுக்கு 10 கிலோ நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து பச்சை புளி, இதில் ஏதாவது ஒரு 10 புளி வந்து பச்சை புளி கிடைக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, க்ரீமியாக இருக்கும். அந்த பச்சை புளி வந்து பழுத்த புளி, பச்சை கிடையாது, பழுத்திருக்கும், ஒரு மாதிரி கண்டிஷனில் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு எடுத்தால் கொஞ்சம் வரன்னு இருக்கும். அப்போ தான் வந்து தட்ட முடியும். பிசுபிசுப்பு தன்மையாக இருந்தால் வந்து இந்த கல்லுலேயே அப்பிக்கு. இது வந்து ராய்க்கல், ராகி இதெல்லாம் நெரிப்பாங்க இல்லையா, உளுந்து, அந்த கல். எங்கள் மாமியாரோட ஸ்டைல் இது. சுற்றியில் கொஞ்சம் எண்ணெயை தடவி, தேங்காய் எண்ணெய் தடவி நல்லா தட்டினோன்னு வைங்களேன், அப்புறம் வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மைகோதி இல்லாட்டி கோணூசி வந்து இந்த சாகுப்பையெல்லாம் தைப்போம் இல்லையா, அந்த கோணூசி ஷார்ப்பாக இருக்கும் அந்த முனை. அதில் வச்சு வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த கோது இருக்கு இல்லையா, கோதையும் பிரித்து எடுத்துட்டு பார்த்திங்களா, இப்படி ஒரு மெத்தேடில் எடுக்கலாம். இது வந்து எங்கள் மாமியாரோட மெத்தேடு. இவங்க இப்படி தான் எடுப்பாங்க. எனக்கு வந்து இது கல்லில் நிறையா வந்து ஒட்டிக்கும், அதனால் அது வேஸ்ட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா மைகோதி மட்டும் வச்சு குத்தி எடுத்தாலே வந்து நல்லா வரும். ஷார்ப்பாக இருக்குன்னா கவனமாக எடுக்கணும், இல்லாட்டி கையை குத்திக்கணும். அதனால் எங்கள் மாமியார் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் எடுப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சு வந்து குத்தி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ புளியை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. புளி வந்து இந்த மாசி மாதம் கீகாத்து மேகாத்து சொல்லுவாங்க. இந்த மேகாத்து திரும்புறக்குள்ளே வாங்கிட்டோம்னா வதவதப்பாகாது. இந்த கீகாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த காற்று அடிக்கும் போதே வாங்கினா வந்து புளி வரன்னு இருக்குது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேகாத்து திரும்பினதுக்கு பிறகு வாங்கினோம்னா கையில் எடுக்கிற மெட்டீரியல் எல்லாம் அப்பிக்கிட்டு ஒரு மாதிரி வதன்னு இருக்குங்க. அதனால் வந்து இப்போவே எடுத்துடணும். இந்த கோதை நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணியில் ஊற வச்சு இந்த கோதை வந்து அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கோதை வெளியில் வீசிடலாம். அது வந்து யூஸ் ஆகும், ஒரு வாரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு சேவ் ஆகும் அதுலேயும் கொஞ்சம். இப்போ புளி வந்து சீசனில் வர இந்த மாதிரி ஒத்தக்கொட்டை புளி தான் சொன்னேங்க. இது மாதிரி இருந்து வாங்கினா கட்டுப்படியே ஆகாதுங்க. நல்லா சரஞ்சரமாக இந்த மாதிரி இருக்கணும், 5-6 சொலை மாதிரி. இப்போது ஒரு மணுவுக்கு, அதாவது 10 கிலோவுக்கு வந்து 4 கிலோ புளி கிடச்சிதுங்க. தொப்பையை க்ளீன் பண்ணி விதையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு பின்னாடி வந்து 4 கிலோவுக்கு மேலே தான் கிடைக்கும். இன்னுமே நல்ல பெஸ்ட்டான புளியாக இருந்தால். நான் வாங்கினது நல்ல புளி தான், இதை விட இன்னுமே சதப்பிடித்தம் இருக்கிற புளிகளும் இருக்குது. அப்படி இருக்கையில் 4 கிலோவுக்கு மேலே கிடைக்கும். அதாவது 10 கிலோ சுத்தம் பண்ணாத வாங்கி சுத்தம் பண்ணால் 4 கிலோவுக்கு மேலே கிடைக்கும். எனக்கு வந்து 4 கிலோ கிடச்சிதுங்க இந்த புளியில். தொப்பையெல்லாம் க்ளீன் பண்ணாதது வந்து 10 கிலோ 600 வாங்கினேன். மெனக்கெட்டு இப்படி ஒரு 2 நாள் அலைஞ்சி இதை எடுத்து வச்சிட்டோம்னா வருஷத்துக்கு கவலையே இல்லைங்க. ஆனால் வந்து இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, தக்காளி ரேட்டு வந்து அதிகமாகும் போது புளியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ரேட்டு குறையும் போது வந்து புளியை கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ண புளியை ஒரு நாளெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சிடலாங்க. நல்லா வெயிலில் காஞ்சாத்தான் வந்து அந்த வதவதப்பு இருக்காது, வரன்னு இருக்கும், ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு அமுத்தி வைக்க போகிறேன். முதலெல்லாம் புளி ஜாடி இருக்குங்க, அதில் போட்டு அமுத்தி வைப்பாங்க. அந்த ஜாடியெல்லாம் உடச்சிட்டேன். இப்போ வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் போட்டு வைக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு அடியில் போட்டு, இது வந்து பூச்சி வராது, வண்டு பூச்சியெல்லாம் வராது. அந்த வதவதப்பு இருக்காது, ஈரத்தன்மை வந்து இழுத்துரும். ட்ரையாகவே வச்சுருக்கோம் புளியை. அதுக்காகத்தாங்க கல்லுப்பு ஒரு லேயரு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தம் பண்ண புளி, அப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் ஒரு லேயர் புளி, ஒரு லேயர் உப்பு, கல்லுப்பு, இப்படியே போட்டு நல்லா போட்டு தட்டி. இப்போ கடைசியில் நாம் எடுக்கும்போது பார்த்தா அப்படியே வாங்குவோம் இல்லையா கடையில் தோசை புளி, அந்த மாதிரி வருங்க. அந்த மாதிரி வந்து கல்லுப்பு மறுபடியும் ஒரு லேயர் போடுறேன், போட்டு நல்லா அமுத்தி வச்சிடலாங்க. இப்போ வந்து வறுத்த புளி ரெடி. சரிங்க, அப்படியே புளியாம்பூ பாட்டு பார்க்கலாமா? பூ பூ புளியாம்பூ, பூ பூ புளியாம்பூ, பொட்டியில் வச்சா தாளம்பூவை 2ஆக்கி, தாளம்பூவை 2ஆக்கி, தங்கச்சி கையில் 3ஆக்கி, சித்தாத்தா அடுப்பில் கத்தரிக்காய் வேகலை, சித்தாத்தா அடுப்பில் கத்தரிக்காய் வேகலை, மாமா வர ஜோரில் மல்லிகைப்பூ பூக்கலை,
பாட்டு நல்லா இருக்குதுங்களா? பாட்டு பாடிக்கிட்டே என்னோடய புளி வேலை டக்குன்னு முடிஞ்சுதுங்க. சலிப்பே தெரியல. நீங்களும் இதே மாதிரி புளியை வாங்கி சேமித்து வச்சுக்கோங்க. வருஷத்து புளி நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்ங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.